பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. நலம் காக்க. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவி நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நோய்கள் எது, குறைபாடுகள் எதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். சரி, இதுல எப்படி வகைப்படுத்துறது? இதற்கு நோய்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கு, குறைபாடுகளுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதன் ட்ரீட்மெண்ட்லையும் எந்த மருத்துவ முறையை நாருது, அப்படிப்பட்ட மருத்துவ முறையை கொண்ட மருத்துவர்கள், சிறப்பு மருத்துவர்கள் இருக்காங்களா, இப்படி ஏகப்பட்ட உங்கள் மனதில் எழும் கேள்விகளுக்கு நமது நலம் காக்க நிகழ்ச்சி வழியாக பதிலளித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி மூலமாக சிறப்பு விருந்தினராக இங்க வருகை தந்திருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் நித்யா அவர்கள் வந்திருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சி மூலமாக அவங்க எடுத்துக்கொண்ட தலைப்பு மிகவும் முக்கியமான தலைப்புன்னு சொல்லப்படுது. ஏன்னா பழக்க வழக்கங்கள் மூலமா அடிமையாக இருக்கிறாங்க இல்லையா, அதாவது அடிக்ஷன் சொல்லுவாங்க. இந்த அடிக்ஷனும் அதன் மூலமாக ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன மாதிரியாக ரிசல்ட் கொடுக்குதுங்கிறத பற்றியும் நம்ம பேச போறோம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஓகே டாக்டர், அடிக்ஷன் பொதுவாக அடிக்ஷனுங்கிறது நிறைய பழக்க வழக்கத்துக்கு ஏதோ அடிமையாக இருக்காங்க. பொதுவாக அடிக்ஷன் என்னங்கிற விளக்கத்தை கொடுத்துடுங்க. ஆக்சுவலி பொதுவாகவே நம்ம அடிக்ஷன்ஸ்னு எதெல்லாம் சொல்லுவோம், அடிக்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு பழக்கத்துக்கு நம்ம வழக்கமா, அதாவது ரெகுலர் டே டு டே லைஃப்ல ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல அததான் நம்ம அடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எய்தர் எதெல்லாம் அடிக்ஷன்ஸ்ல வரலாம், நம்ம காஃபி குடிக்கிறது கூட அடிக்ஷன்ஸ் சொல்லலாம். ஒரு சிலர் வந்து விக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதையும் அடிக்ஷன்ஸ் சொல்லலாம். அதாவது டே டு டே லைஃப்ல நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ற ஒரு விஷயங்கள், ஒரு காஃபி, டீ, இல்ல மார்னிங் எழுந்திரிச்ச உடனே பெட் காஃபி குடிக்கிறது பத்தி எலாபரேட்டா நம்ம நிறைய பேசுறோம் டாக்டர். ஒரு நேயரை தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், அண்ணாமலை மேடம். அண்ணாமலை சார், எங்க இருந்து பேசுறீங்க? கிருஷ்ணகிரி மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து பிபி இருக்கு மேடம். ஓகே. அது வந்து டாக்டர் கிட்ட பார்த்தேன் மேடம், கிட்டத்தட்ட ஒரு 7 மந்த்தா பார்த்துட்டு இருந்தேன். ஓகே சார். அவன் வந்து டேப்லெட் கொடுத்தாங்க, டேப்லெட் மூலம் நல்லா இருக்கு மேடம். ஓகே. அது ஸ்டாப் பண்ணிட்டா மறுபடியும் இருமல் வருது மேடம். கேட்டா பிபினால தான் உங்களுக்கு இருமல் வருது, தும்பல் வருது. வீசிங் இருக்குங்களா? ஆமாங்க மேடம். மூச்சிறைப்பு இருக்கு இல்லையா? ஆமா மேடம். ஓகே. இப்போ நீங்க மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டா சரியாகுது, திரும்ப தொந்தரவு வருது உங்களுக்கு? ஆமா மேடம், ஆமா மேடம். ஆக்சுவலி என்னன்னா, ரொம்ப கோல்டு எக்ஸ்போஷர் இருக்க கூடாது சார். அதாவது சில்லுன்னு காத்துலயோ இல்ல ஏசிலயோ டைரக்டா உங்க ஃபேஸ்ல படுற மாதிரி நீங்க உட்காரவோ தூங்கவோ கூடாது. இன்னொரு விஷயம், காலையில எந்திரிச்சோனேவும் இல்ல நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 100 ml ஆஃப் ஹாட் வாட்டர் நீங்க எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு அந்த மூச்சு இறைப்பை குறைக்கும். அதுக்கு மேலும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்க. ஓகேங்களா? நம்ம மெடிசன்ஸ் நம்ம கான்ஸ்டிடியூஷனலா கொடுக்கறது மூலமா கண்டிப்பா 100% சரியாயிடும். ஓகே மேடம். ஓகே, நன்றி சார். உங்களுடைய நிலைப்புக்கு கீழே ஸ்க்ராலிங் போயிட்டு இருக்கு சார், அதுல நம்பர்ஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, சிகிச்சை பெற்றுக்கோங்க. ஓகே, நம்ம அடிக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம், அதை பத்தி விவரமா நம்ம அடிக்ஷன்ஸ் நம்ம சொல்றோம்னா எல்லாமே நம்ம ரெகுலர் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற பெட் காஃபில இருந்து ஆரம்பிச்சு நைட் பெட் டைம் மில்க் வரைக்குமே நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் இல்லைனாலும் நம்மளால இருக்க முடியும் அப்படிங்கிறதுனா தட் இஸ் குட். இல்ல இந்த டைம்க்கு இது எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னா அதுதான் அடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மார்னிங்னா மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு 7 o'clock வித்தவுட் காஃபி தே கான்ட் டூ எனி ஒர்க். காஃபி இருந்தா மட்டும்தான் அடுத்த ஒர்க் என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருப்பான். அதுவுமே அடிக்ஷன்ஸ் தான். இல்ல மதியானம் டைம்க்கு லஞ்ச், ஈவினிங் கண்டிப்பா ஈவினிங் டீ, காஃபிஸ், இல்ல நைட் பெட் டைம்ல மில்க் கண்டிப்பா இருந்தா மட்டும்தான் எனக்கு தூக்கமே வரும். இதுவே அடிக்ஷன்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல. இது தவிர ஆனா இதெல்லாம் நார்மல் திங்ஸ். அப்நார்மலா அப்படின்னு நம்ம போனோம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்மோக்கிங், ஆல்கஹால், குடிப்பழக்கம், அதாவது குடிப்பழக்கம் இல்ல புகையிலை யூஸ் பண்றது, பாக்கு அதிகமா தேவையில்லாம, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கண்டினியூஸா அவங்களோட கண்ட்ரோல் இல்லாம யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது எங்க நிறுத்தணும், எங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னே தெரியாது. அந்த மாதிரி இருந்தா அதுதான் நம்ம அடிக்ஷன்ஸ் சொல்றோம். ஓகே, அடிக்ஷன்ல நீங்க சொல்ற மாதிரி விளைவுகளை கொடுக்கக்கூடிய அடிக்ஷன், விளைவுகளை கொடுக்க முடியாத அடிக்ஷன். சும்மா இப்ப ஒரு துணி அப்படி பண்ணிட்டு இருக்கிறது கூட அடிக்ஷன் இல்லையா? சோ அப்படி விளைவுகள் கொடுக்க எல்லாமே விளைவுகளை கொடுக்கும்னு நம்ம சொல்லிட முடியுமா? இல்ல, ஆக்சுவலா என்னன்னா எல்லாத்துக்குமே விளைவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதான் செய்யும். அதாவது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அளவுக்கு மீறி போனா நமக்கு அது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணதான் செய்யும் கண்டிப்பா. நல்ல விஷயம் அப்படின்னா இப்ப காஃபி நம்ம குடிச்சிட்டே இருக்கோம், இல்ல ஜஸ்ட் ஒரு சிலர் நெகம் கடிச்சிட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் வந்துட்டு ஆக்சுவலி அதெல்லாம் வந்து ஹேபிட்ஸ்ல அடிக்ஷன்ஸ் ஆயிடும்.
இந்த ஹாபிட் எனக்கு கண்டிப்பா நான் பண்ணாம என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம்ல அதை கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்க நெயில் மட்டும் கடிக்க மாட்டாங்க, அங்க இருக்கிற சதையும் கடிச்சு ப்ளீட் ஆகுற அளவுக்கு அவங்க கடிப்பாங்க. அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களால. அந்த மாதிரி போகும்போது அதாவது இது வந்து விளைவுகள் இல்லாத ஒரு விஷயம், அதுலயும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, அதாவது பேட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதை ஸ்டாப் பண்ணும்போது நம்ம கண்ட்ரோல் கொண்டுட்டு வரும்போது அதோட எஃபெக்ட்ஸ் வித்ட்ராயல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு அதை நிறுத்தி வைக்கும் போது அதனால ஏற்படக்கூடிய பின் விளைவுகள். ஓகே, இது நம்ம மனசு சார்ந்த விஷயம்னு சொல்லிட முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலி பிசிக் மட்டும் இல்ல, மைண்டையும் இது வந்து ரொம்பவே பாதிக்கும். இப்ப நம்ம ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஆல்கஹாலோ இல்ல ஸ்மோக்கிங்கோ இல்ல ஒரு புகையில அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது கண்ட்ரோலா எடுத்துட்டே இருப்பாங்க. எடுத்துட்டு இருக்கும்போது தே ஃபீல் சம்வாட் கம்ஃபர்டபிள். அது நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம், நலம் காக்க நிகழ்ச்சி. பேர் சொல்லுங்க. மாதேஸ்வரன் மேடம் என் பேரு. எங்க இருந்து பேசுறீங்க சார்? சேலம் மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகே, அவங்க தொடர்புல இல்ல. ஓகே, அப்ப நம்ம முதல்ல கேட்ட மாதிரி மனசு சார்ந்த விஷயம்னு நீங்க சொல்றீங்க. இதை நம்ம எப்படி நம்ம குணப்படுத்தலாம்? நம்ம மனசை கண்ட்ரோல் பண்றது வேற வழி, ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் நம்ம ஒரு டாபிக் எடுத்திருக்கோம். அது எப்படி ட்ரீட்மெண்ட்? ஆக்சுவலா இப்போ பொதுவா நம்ம மனசு எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சாதான் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். எப்படி என்னன்னா நம்ம உடம்புல நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம், சரி, இன்கேஸ் இந்த ஆல்கோஹால் அபியூஸ் எடுத்துக்கிறோம், ஸ்மோக்கிங் இல்ல பாக்கு அதெல்லாம் நிறைய எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதை அவங்க ஸ்டாப் பண்ணணும்னு ஒண்ணு, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அவங்களா ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சு ஸ்டாப் பண்றது, ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போறது. இன்னொன்னு, அவங்க ஸ்டாப் பண்ணினாலும் அதோட பின் விளைவுகள் என்ன இருக்கு அப்படிங்கறத பொறுத்து நம்ம அதனுடைய அறிகுறிகள் எல்லாம் சொல்லலாம். இப்போ இன்கேஸ் அவங்களா ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னா அதனுடைய பின் விளைவுகள் என்னெல்லாம் இருக்கும். அவங்க செல்ஃபா, அதாவது ஒரு பர்சன் எடுத்துக்கிறாருன்னா அவங்களாவே மனம் விருங்கி இல்ல அது வந்து எந்த அளவுக்கு அவங்க மைண்ட பாதிக்கும் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து சோசியல் ஒரு மதிப்பு இல்லாம போயிடும் சொசைட்டில. இப்போ ஒரு ஆல்கோஹால் எடுத்துக்கிற பீப்புள் அப்படின்னாலே ஜெனரலா குடிக்காரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. நலம் காக்க நிகழ்ச்சி. சாந்தி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சென்னையில இருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சாந்தி. சொல்லுங்க சாந்தி. சென்னையில இருந்து சொல்லுங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. 4 மாசம் ஆச்சு. ஓகே. இதுவரை எனக்கு பேபி இல்ல. ஓகே. திருமணமாயி 4 மாதங்கள் ஆகுது, குழந்தை இல்லையா? ஆமா. ஓகே. ஆக்சுவலி பீரியட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா தான் மேடம் வருது, ஆனா 10 நாள் தாண்டி வருது மேடம். ஓகே. திருமணமாயி 1 வருடங்கள் வரைக்கும் நீங்க பொறுத்திருக்கலாமா? உங்களுடைய வயது என்ன? 22 தான். திருமணமாயி 1 வருடம் நார்மல் ஃபேமிலி லைஃப்ல இருந்து அதுக்கப்புறம் குழந்தை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ட்ரீட்மெண்ட்க்கு போலாம். ஓகேங்களா? நீங்க வெயிட் பண்ணலாம். டில் மோர் 10 months, ஆக்சுவலி இன்னொரு 8 months வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம். ஓகே, நன்றிம்மா உங்களின் நிலைப்புக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க டாக்டர், இந்த பழக்க வழக்கத்தை மைண்ட்ல வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அவங்களா கண்ட்ரோல் பண்ணாதான். ஆனா அது முடியலன்னும் போது தானே நம்ம அடிக்ஷன் சொல்றோம். ஆக்சுவலி என்னன்னா அது எந்த அளவுக்கு மனசை பாதிக்கும்னா சொசைட்டில ஒரு மதிப்பு மரியாதை போயிடும். அப்போ வந்து அவங்க மென்டலி தே ஃபீல் ஓகே, நான் வந்து இவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு இருந்த மரியாதை இப்போ குறைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அவங்க ஒரு மாதிரியான ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், ஒரு இரிட்டேஷன் வரும், மத்தவங்க எல்லாத்துக்கு மேலே ஒரு இரிட்டேஷன், ஒரு டிப்ரெஷன். அதனால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் அவங்களோட சாதாரண டே டு டே லைஃப்ல இருக்கிற வேலையில் மேல இருக்கிற ஈடுபாடு குறையும். அவங்களால ப்ராப்பரா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆஃபீஸ்லயும் சரி இல்ல வீட்லயும் ஃபேமிலி ரிலேட்டட், அதாவது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் கிட்ட இடையில உள்ள அதாவது கேப் வந்து ரொம்ப அதிகமாகும். ஈவன் ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி இல்ல ஒரு அப்பாவா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணு கிட்டயோ இல்லைன்னா அவங்க ஒய்ஃப் கிட்டயோ இருக்கக்கூடிய கேப் ரொம்பவே அதிகமாகும். அப்ப அவங்க கிட்டயும் மதிப்பு மரியாதைகள் எல்லாமே குறையும் இல்லையா? அதனால அவங்க இன்னும் இரிட்டேட் ஆவாங்க, இன்னும் ரொம்ப டிப்ரெஸ்டு ஃபீலிங் போவாங்க. மைண்ட்ல இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேரை தொடர்ந்து. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் மாஷா மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? சேலம் மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்க. என்னங்க மேடம்? டாக்டர்கிட்ட பேசுங்க சார். புரியுது மேடம். சொல்லுங்க டாக்டர் பேசுறேன், சொல்லுங்க சார். சேலம் மேடம். சரி சொல்லுங்க மேடம். இப்ப எனக்கு உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுது மேடம், என்ன மேடம் ப்ராப்ளம் இது? உங்க ஏஜ் என்ன சார்? 24 மேடம். என்ன ஒர்க் பண்றீங்க? மேடம் நான் வந்து சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். இப்ப சரி,
என்ன வேலை பாக்குறீங்க? ஹூண்டாய் மோட்டார்ஸ் ஒர்க் பண்ணிட்டுங்க மேடம். ஓகே, ஆக்சுவலி என்னன்னா ஒர்க் வந்து ரிலேட்டட் டு ஹீட் அதிகமா இருக்கு, அதாவது எக்ஸ்போஷர் டு அதாவது வெயிலின் தன்மையோ சரி, அது இல்லாம ஹீட் எக்ஸ்போஷர் நிறைய இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து மோர் அதிகமா எடுத்துக்கலாம். இளநீர், மோர் அதெல்லாம் நீங்க ரொம்பவே நிறைய எடுத்துக்கலாம். தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு மினிமம் 4 to 5 liters ஆஃப் வாட்டராவது குடிக்கணும். இது குடிச்சதுக்கு அப்புறமும் நீங்க அதே மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. ஓகேவா? ஓகே, நன்றி. உங்களின் நிலைப்புக்கு மைண்ட் ரீதியான விளைவுகளை சொன்னீங்க. உடல் ரீதியாக என்ன பக்க விளைவுகள் வரக்கூடும்? உடல் ரீதியா அப்படிங்கிறப்போ நம்ம அபியூஸ் ஆஃப் ஆல்கஹால் அபியூஸ் ஆகும்போது லிவர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்மோக்கிங், அதாவது புகைப்பிடிக்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும்போது லங்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நீர் பார்த்தல டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, பேர் சொல்லுங்க சார். சார் பேரு மொய்தீன். எங்க இருந்து பேசுறீங்க மொய்தீன் சார்? சிவகிரில இருந்து சார். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். ஹலோ. சொல்லுங்க, டாக்டர் பேசுறேன். சார் நான் வந்து ஃபாரின்ல இருக்கேன். மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு, 1.25 வருஷம் ஆச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் 5 months வந்து நாங்க ஒய்ஃபோட சேர்ந்துருந்தோம். சரி. அப்புறம் குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல்ல காமிச்சோம். ஓகே. அவங்க வந்துட்டு டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. அப்புறம் ஒய்ஃபுக்கு வந்துட்டு 2 டெஸ்ட் எடுத்து டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. சரி. அது வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஒத்துக்கலன்ட்டு பயங்கரமா தலைவலி இதெல்லாம் நிறைய சைட் எஃபெக்ட் மாதிரி இருக்கு. சரி. இப்போ நான் மறுபடியும் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். ஓகே. வந்து 3 month லீவ்ல வந்திருக்கேன். ஓகே. திருப்பி கன்சீவ் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது அவங்களோட ஏஜ் என்ன சார்? எப்படி ஏஜா? ஒய்ஃபோட ஏஜ் 32. ஓகே. அவங்க என்னெல்லாம் ரிப்போர்ட்ஸ் இதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிருக்காங்களோ அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. சென்னையில 3 இடத்துல இருக்கு. அண்ணா நகர், வேளச்சேரி அண்ட் சைதாப்பேட் 3 இடத்துல இருக்கு. உங்களுக்கு எது நியர்பை பிரான்ச்சோ நேர்ல வாங்க. அவங்களுக்கு ஃபுல்லா கேஸ் டேக்கிங் எடுப்போம். உங்களுக்கும் உங்களோட கவுண்ட்ஸ் செக் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸும் எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கலாம். அது மூலமா கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்த்தாங்க. என்ன சார்? டெஸ்ட் பண்ணால வந்து 64 மில்லியன் இருந்தது. குட். நீங்க உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நேர்ல வாங்க. நம்ம ஃபுல் கேஸ் டேக்கிங் எடுத்துட்டு நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கலாம். கண்டிப்பா நேச்சுரல் ப்ராசஸ்ல குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்படியா? நேர்ல கூட்டிட்டு வாங்க. உங்களுக்கு எது நியர்பை பிரான்ச்சோ அங்க கூட்டிட்டு வாங்க வைஃப். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு கீழே இருக்கிற ஸ்க்ராலிங் இலக்கத்துக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், நலம் காக்க நிகழ்ச்சி. பேர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, பேர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஓகே, உங்களுக்கு உடல் ரீதியா என்ன பிரச்சனை இருக்கு டாக்டர்கிட்ட சொல்லுங்க. சரி, சொல்லுங்கம்மா. கல்யாணம் 5 வருஷம் ஆகுது. ஓகே. ஒரு குழந்தை இருக்கு, 4 வயசாகுது. அது வந்து குழந்தையும் நிக்க மாட்டேங்குது. ஒரு குழந்தை இருக்குங்களா? ஒரு குழந்தை இருக்கு, 4 வயசாகுது. ஓகே. அதுக்கப்புறம் செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்றீங்க? ஆமா. குழந்தை நிக்கல. உங்களோட வயது என்னங்கம்மா? வயது 26. ஓகே. உங்களுக்கு பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்கா? வேற எதுக்கா மெடிசன்ஸ் எடுத்துக்கிறீங்களா? தைராய்டுக்கு, டயபெட்டிஸ்க்கு அந்த மாதிரி? டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்தா நீர் கட்டி ப்ராப்ளம்ன்றாங்க. நீர் கட்டி இருக்குன்னு சொல்றாங்களா? சுகருக்கு மாத்திரை மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஓகே. சுகருக்கு மாத்திரை மருந்துகள் எடுத்துட்டு இருக்கும்போது நீர்க்கட்டியும் உங்களுக்கு காம்ப்ளிகேஷனா இருக்குங்கிற பட்சத்துல கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான, டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? நீங்க நேர்ல வாங்க. உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. நம்ம நீர்க்கட்டிகளோட வரக்கூடிய உபாதைகளை குறைச்சிட்டு சுகரை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். 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 வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் ஷேக் அலாவுதீன் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சில இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார். கொடுங்க மேடம். சொல்லுங்க சார், டாக்டர் தான் பேசுறேன். ஹலோ மேடம். சொல்லுங்க மேடம். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சிகரெட் பழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. சரி சார். ஸோ அது எப்படி மேடம், என்ன கட்டுப்படுத்தலாம்? ஸோ அதனால என்ன விளைவுகள் இருக்கு? ஓகே. ஒரு நாளைக்கு எவ்வளவு நம்பர்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க? ஒரு 6 கொடுப்பேன் மேடம். ஒரு 6 சிகரெட் கொடுப்பேன் மேடம். ஓகே. எவ்வளவு நாட்களா இருக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க இது?
நான் ஒரு 28ல இருந்து பண்றேன். இப்போ ஏஜ் வந்து 28. ஓகே 8 இயர்ஸா எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு நீங்க எப்பயாச்சும் சம்டைம்ஸ் வந்து ஹான்ஸ் அதெல்லாம் போடுவேன். ஓகே. ஸோ அதனால எதுவும் விளைவுகள் இருக்கா? கண்டிப்பா அதனால விளைவுகள் நிறையவே இருக்கு சார். இப்போ நீங்க ஸ்மோக்கிங் வந்து 8 இயர்ஸா எடுத்துட்டு இருக்கீங்க. கிரானிக் ஸ்மோக்கரா இருக்கிற பட்சத்துல உங்களோட நுரையீரல்ல பாதிப்புகள் ரொம்ப நிறையவே இருக்கும். உங்களுக்கு நீங்க மேரிடா? மேரிட் மேடம். ஓகே. ஆக்சுவலா நீங்க ஸ்மோக் பண்ணிட்டு குழந்தை முன்னாடி போய் நின்று குழந்தைய தூக்கும் போதோ இல்ல குழந்தை தூக்கி கொஞ்சம் போதோ உங்களோட அந்த ஸ்மோக்கோட ஸ்மெல் வந்து குழந்தைக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே நிறைய இருக்கு. அதனால குழந்தையோட நுரையீரலும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கண்டிப்பா ஆக்சுவலி ஸ்மோக்கிங் குறைக்கணும் அப்படின்னு உங்களை மைண்ட்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. உங்களுக்கு அதற்கான மருந்துகளும் பிளஸ் கொஞ்சம் கவுன்சிலிங்கும் கொடுக்கும்போது கண்டிப்பா அதற்குரிய நினைவுகள் மறந்து உங்களால கண்டிப்பா குறைக்க முடியும் சார். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் நம்ம பார்த்துலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. மேடம் கிட்ட பேசணும். பேசுங்கம்மா. ருக்மணிங்க. சொல்லுங்க. ஹலோ மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு வந்து பேபி பிறந்திருக்கு மேடம். 8 months ஆச்சுங்க மேடம். ஓகே. எனக்கு வந்து இப்போ பீரியட்ஸ் ஆச்சுன்னா 7 days கண்டினியூஸா இருக்குங்க மேடம். ஓகே. இந்த 8 months உங்களுக்கு பீரியட்ஸ் ஆச்சா இல்ல இப்பதான் வந்திருக்கா? இல்ல மேடம், 8 monthsக்கு அப்புறம் ஒரு அதாவது 3 months கழிச்சு பேபி பேன் 3 months கழிச்சு ஒன்ஸ் பீரியட்ஸ் ஆன மேடம். ஓகே. அதுக்கப்புறம் 20 days கழிச்சு ஒன்ஸ் ஆன மேடம். ஓகே. அதுக்கப்புறம் 35 days 40 days கழிச்சு அப்புறம் திரும்ப இப்போ 40 days கழிச்சு மேடம். இல்ல குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஃபீட் பண்ணிட்டு இருக்கு. குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான irregularities இருக்கதான் செய்யுமா, நீங்க பயப்பட வேண்டாம். ஓகே. ஓகேங்களா? கொஞ்சம் ப்ளீடிங் வந்து மேக்ஸிமம் 7 to 10 days அதுக்கு மேல ப்ளீடிங் இருக்கு அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். நீங்க கொஞ்சம் அயன் ரிச் ஃபுட் அதிகமா எடுத்துக்கணும். அதாவது இரும்புச்சத்து அதிகமா உள்ள உணவுப் பொருட்களை கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்கணும். கீரைங்க நிறைய எடுத்துக்கலாம். பிளஸ் வெள்ளத்துலயும் இரும்புச்சத்து நிறைய இருக்கு. சப்போட்டா, கிவி அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்லயும் இரும்புச்சத்துக்கள் ரொம்பவே நிறைய இருக்கு. கீரைகளையும் இருக்கு. இந்த மாதிரி இரும்புச்சத்து அதிகமா இருக்கிற ஃபுட்ஸ் கூட எடுத்துக்கும் போது உங்களுக்கு அத ப்ளீடிங்னால வரக்கூடிய பேட் எஃபெக்ட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணலாம். டில் நீங்க பேபிக்கு ஃபீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான irregularities இருக்கும். பயப்பட வேண்டாம் நீங்க. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் பொள்ளாச்சியில இருந்து பேசுறேங்க மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. டாக்டர் சொல்லுங்கம்மா. மேடம் நான் வந்து இங்க பொள்ளாச்சியில இருந்து பேசுறேன். சரி. எனக்கு டெலிவரியா 8 months ஆகுதுங்க மேடம். ஓகே. ஆனா சிசேரியன்காட்டி பயங்கரமா உடம்பு வந்து ஃபேட் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. சிசேரியனுக்கு அப்புறம் உடம்பு அதாவது உடல் பருமன் அதிகமா இருக்கு இல்லையா? ஆமாங்க மேடம், எந்த வேலையுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ரொம்ப கால் வலி, முதுகெலும்பு வலி வந்து ரொம்ப நிறைய இருக்குங்க மேடம். ஓகே. எவ்வளவு மாதங்கள் ஆகுது குழந்தைக்கு இப்போ? மேடம் ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வாய்ஸ் மேம். 8 மாதங்கள். 8 மாதங்கள் ஆகுது இல்லையா குழந்தை பிறந்து? 8 மாசம் ஆகுதுங்க மேடம். ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்களாமா இப்போ? குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கீங்களா? மேடம் கொடுத்துட்டு இருக்கேன் மேடம். ஓகே. அதாவது ஃபீட் பண்றத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய டயட்டை நீங்க ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஃபீட் பண்ணும்போது நம்ம ஃபுட் கொஞ்சம் நிறைய எடுத்துக்குவோம். அதனால உடல் பருமன் அதிகமாகும். பயப்பட வேண்டாம். ஃபீட் பண்ணது நீங்க ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் எய்தர் 11 monthsல இல்லைன்னா 1 year முடிஞ்சிட்டு எப்ப ஸ்டாப் பண்றீங்களோ அதுக்கப்புறம் இருந்து உங்களோட டயட் ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பிளஸ் அலாங் வித் கொஞ்சம் எக்ஸசைஸஸும் செய்யும் போது நார்மல் வெயிட் வந்துடும். அதுலயும் வரல அப்படின்னா நம்ம அதுக்காக ட்ரீட்மெண்ட் போகலாம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. தொடர்புல தான் இருக்கீங்க. ஹலோ சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் மேட்பாளையத்துல இருந்து பேசுறேங்க. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. என் பேர் பானு. எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுங்க. ஒரு பையன் இருக்கா 8 வயசு. ஓகே. இந்த 2வது குழந்தைக்கு இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் கன்சீவ் ஆகவே இல்லை. ஓகே ஓகே. எவ்வளவு வருடங்கள் ஆகுதுமா? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுங்க. பையனுக்கு 8 வயசு. ஓகே. உங்களோட வயது என்னங்கம்மா இப்போ? என்ன? உங்களுடைய வயது என்ன? உங்களுடைய வயது என்னம்மா? வயசு 26 ஆச்சுங்க. ஓகே. செகண்ட் பேபிக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பேபியோட ஏஜ் 8 இப்போ 8 வருடங்கள் ஆகுது இல்லையா?
ஹலோ ஹலோ உங்களுடைய முதல் குழந்தைக்கு என்ன ஏஜ்? முதல் குழந்தைக்கு 8 வயசு ஆச்சுங்க. ஓகே ஓகே பயப்பட வேண்டாமா, 26 இயர்ஸ் தான் ஆகுது உங்களுக்கு, அதனால பயப்பட வேண்டாம். பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்கு இல்லையா? பீரியட்லாம் கரெக்ட் ஆகுதுங்க. ஓகே ஓகே 2 நாள் இருக்குது இல்ல 3 நாள் இருக்குது, அதுக்கு மேல ஆகிறது இல்ல. வேற எதுக்காவது ரெகுலர் மெடிசன் எடுத்துக்கிறீங்களா? தைராய்டு, சுகர் அந்த மாதிரி? ட்ரீட்மெண்ட்ல எடுத்துட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து எந்த ப்ராப்ளமுமே இல்ல அப்படின்ட்டாங்க, இவருக்கும் இல்ல. ஓகே ஓகே பயப்பட வேண்டாமா, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க நேர்ல வாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ நம்ம ஃபுல்லா கேஸ் டேக்கிங் எடுத்துட்டு நம்ம மெடிசன்ஸ் கொடுத்தோம்னா கண்டிப்பா அது கூட கொஞ்சம் கவுன்சிலிங்கும் கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம கவுன்சிலிங் பிளஸ் மெடிசன் ரெண்டும் சேர்த்து ஒரே நேரத்தில் கொடுக்கும்போது நம்ம கண்டிப்பா நார்மல் மெத்தட்ல கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறைய இருக்கு. உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க நேர்ல வாங்க, நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு. ஓகேவா? நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ. பேர் சொல்லுங்க சார். நேம் மனோஜ். எங்க இருந்து பேசுறீங்க? மாதவரம். ஓகே, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க மனோஜ். என்னங்க மேடம்? உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. சொல்லுங்க சார். ஹலோ. உங்களுடைய கேள்விகள் கேளுங்க, டாக்டர் பேசுறாங்க உங்க கூட. சரிங்க மேடம். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன? ஹலோ ஹலோ. ஓகே, அவர் தொடர்பில் இல்லை. நீங்க இப்ப முதல்ல சொன்னீங்க டாக்டர், ஸ்மோக் பண்றதுனால அவங்களுக்கும் பிரச்சனை, கூட இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா. இதே மாதிரி அடிக்ஷன்ல தன்னை சார்ந்த பிரச்சனை மற்றவங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படி ஏதாவது வகைப்படுத்தி ஏதாவது நிறையவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னா, ஸ்மோக்கர்ஸ்லயே ஆக்டிவ் அண்ட் பாசிவ். அவங்க யார் ஸ்மோக் பண்றாங்களோ அவங்க ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ், இல்ல அதாவது நியர்பை பர்சன்ஸ் வந்து அதாவது இன்ஹேல் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஸ்மோக்கர், அது அவங்க தான் பாசிவ் ஸ்மோக்கர்ஸ். பாசிவ் ஸ்மோக்கர்ஸ்ல ரொம்பவே நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க தேன் ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், வைஃப், குழந்தைங்க நிறைய பேர். அதே மாதிரி இப்ப நம்ம ஆல்கோஹால் அபியூஸ் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களோட ஃபேமிலியில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே ஸ்பாயில் ஆயிடும் நிறைய. அதனால குழந்தைக்கு அப்பா மேல இருக்கிற மரியாதை குறைய ஆரம்பிக்கும். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொன்னே இருக்காங்க டாக்டர். வணக்கம், நலம் காக்க நிகழ்ச்சி. பெயர் சொல்லுங்க. ஹலோ, தொடர்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? இங்க ராஜபாளையத்துல இருந்து பேசுறேன். ஓகே, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன டாக்டர்கிட்ட சொல்லுங்க. மேடம், எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து வெரிகோசன் பிரச்சனை இருக்கு. ஓகே, அது வந்து எப்படி சரி பண்றதா? அப்படி எவ்வளவு நாளா இருக்குங்கம்மா? என்னங்க மேடம்? எவ்வளவு நாளா இருக்கு வெரிகோஸ் வெயின்ஸ்? எவ்வளவு நாள்? அது வந்து 2 மாசமா இருக்கு. ஓகே, அவரோட வயது என்னங்கம்மா? அவருக்கு ஏஜ் வந்து 40 மேடம். ஓகே, ஆக்சுவலி அவர் தூங்கும்போது கால் வந்து கொஞ்சம் உயர வைக்க சொல்லுங்க. 2 பில்லோ காலுக்கு மட்டும் வச்சு காலை வந்து உயரமா வைக்க சொல்லுங்க. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் கால்ல ஷாக்கிங்ஸ் போட சொல்லுங்க. இது ரெண்டும் பண்ணுங்க. ஒரு 1 மந்த்க்கு அப்புறமும் அதே மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு, அதாவது எந்த அளவுக்கு சிவியாரிட்டி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து நம்ம மெடிசன்ஸ் கொடுத்தோம்னா ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல கண்டிப்பா சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குமா? சரிங்க. ஓகே ஓகேம்மா, நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு கீழே வர ஸ்க்ராலிங் இலக்கத்துல நம்பர்ஸ் போயிட்டு இருக்கு, அதுக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை முறை பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கலாம். நம்ம டாக்டர் இந்த டாபிக் தொடர்பு நிறைய பேசிருக்கு. டாக்டர் இப்ப அடிக்ஷன் பத்தி பேசிட்டோம், இதுல ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி இருக்குங்கிறத நீங்க சொல்லிடுங்க. அது உங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க அடிக்ஷனுக்கு? ஆக்சுவலி அடிக்ஷன்ஸ் அப்படின்னா நிறைய பேர் எதுக்காக வருவாங்கன்னா ஆல்கோஹால் அபியூஸ்க்காக தான் வருவாங்க. ஒரு சிலர் வந்து அன்னெசரியா ஜஸ்ட் நம்ம இப்ப பாக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, இல்ல போதைப் பொருட்கள்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா, அதுல இருந்து நான் ஓவர் கம் பண்ணி வர முடியல அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆஸ் அ கன்சர்ன் பர்சன் வந்து எனக்கு இந்த பழக்கம் வேண்டாம், நான் ஸ்டாப் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா மட்டும்தான் நம்ம அதை ப்ரொசீட் பண்ணவே முடியும் இல்லையா? இல்ல அவங்க விருப்பம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். இல்ல இது வந்து ஒரு தீய பழக்கம், உங்களுக்கு உங்களோட உடல் உபாதை மட்டும் இல்லாம உங்களோட ஃபேமிலியும் ஸ்பாயில் பண்ணும் அப்படிங்கிற கவுன்சிலிங் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு விருப்பம் இருக்கு, அவங்களுக்கு அந்த குறிய விருப்பத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, பட் விருப்பம் இல்லாதவங்களுக்கு இப்ப தெரியாம சாதத்துல எல்லாம் தெரியாம மருந்து மாதிரி கொடுத்துடுறாங்க இல்லையா, இப்படி எல்லாம் கொடுத்தா அது ஒர்க் அவுட் ஆகுமா? இல்ல, ஆக்சுவலா அது மெடிசன் ஒர்க் ஆகும். ஆனா வந்து அவங்களுக்கு அந்த தாட் இருந்துட்டே தான் இருக்கும் இல்லையா? நம்மளோட மைண்ட் வந்து மத்த ஒரு விஷயங்களை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பன் சொல்லலாம். ஓகே, நேர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம், நலம் காக்க. பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா.
டாக்டர் கிட்ட பேசணும். பேசுங்க. நீங்க எங்க இருந்து அழைக்கிறீங்க? நாங்க பள்ளிக்கரணையில இருந்து பேசுறோம். பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்கம்மா, டாக்டர் தான் பேசுறேன். மேடம், எனக்கு மேரேஜ் ஆகி 6 months ஆகுது. ஓகே. ஆக்சுவலி எனக்கு வந்து லேட் மேரேஜ். சரி. அதாவது 34 years ஆகுது. என் ஹஸ்பண்டுக்கு 38. ஓகே. பிரெக்னன்சி பிளான் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் எதுவும் சக்சஸ் ஆகல மேம். மேரேஜ் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? 6 months ஆகுது. ஓகே. உங்களுக்கு ரெகுலரா இருக்கா? பீரியட்ஸ் எல்லாம் இருக்கா? பீரியட்ஸ் இருக்கு, ரெகுலரா இருக்கு. பட் என்ன அப்படின்னா 4 days பிஃபோராவே வந்துரும் மேம் எனக்கு. ஓகே ஓகே ஓகே. ரெண்டாவது வந்து எனக்கு வந்து ஹெட்டேக் இருக்கு. ஓகே. ஒரு பக்கம் தலைவலி இருக்கு. அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். ஓகே. அவங்க வந்து இப்ப இது ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த டேப்லெட்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்ப பிரெக்னன்சி பிளான் பண்ணதுனால ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேற எதுக்காவது ரெகுலர் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறீங்களா? டயபெட்டிஸ் இல்ல ஹைப்பர் டென்ஷன் இல்ல ஹைப்போதைராய்டிசம் அந்த மாதிரி வேற எதுக்காவது ரெகுலர் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறீங்களா? இல்ல மேம், அது மாதிரிலாம் எதுவுமே இல்ல மேம். எதுவும் இல்ல இல்லையா? டோன்ட் வரி, கண்டிப்பா குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ் நீங்க டில் நோ வரைக்கும் எடுத்திருப்பீங்களா? இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ். பிகாஸ் நீங்க ஆல்ரெடி 34 அப்படிங்கறதுனால யூ ஹாவ் டு கம் இயர்லியர். என்னன்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க நியர்பை பிரான்ச்க்கு வாங்க. பள்ளிக்கரணைனா வேளச்சேரியில கூட ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ் தேர். ஓகேவா? நீங்க நியர்பை பிரான்ச்க்கு வாங்க. டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் கேஸ் டேக்கிங் எடுப்பாங்க. எடுத்துட்டு உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனலா மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அது மூலமா கண்டிப்பா குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறைய இருக்கு. ஓகே, நன்றி. உங்களின் நிலைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. நலம் காக்கு நிகழ்ச்சி. ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. எங்க இருந்து அழைக்கிறீங்க? துர்கா பேசுறேன் மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சரிங்க மேடம். சொல்லுங்கம்மா. இப்போ எனக்கு மேரேஜ் 6 years ஆச்சு மேடம். ஓகே. இது எனக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணதுல எனக்கு நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சரி. அது வந்து எனக்கு லேப்ரோஸ்கோபி மூலமா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்போ பண்ணிட்டது எனக்கு போன மந்த் வந்து பீரியட்ஸ் எப்பவும் போல வந்துருச்சு மேடம், 4 days. ஓகே. இந்த மந்த் வந்து எனக்கு 28 வரணும். ஆனா நேத்து எனக்கு வந்துருச்சு மேடம். ஓகே. ஆனா எனக்கு ப்ளீடிங் வந்து நான் எப்பவும் நார்மலா இருந்த மாதிரி இல்ல, சும்மா வெள்ள படும்ல அது மாதிரி கொஞ்சமா இருக்கு மேடம். இல்ல, ஒன்றும் பயப்பட வேண்டாமா, நார்மல் தான் அது. 1 week பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மென்சஸ் வர்றது வந்து நார்மல் தான். அதாவது உங்களுக்கு 28ஆம் தேதி வரணும் அப்படின்னா 20ஆம் தேதியில இருந்து ஆக்சுவலி நெக்ஸ்ட் மந்த் 6ஆம் தேதி வரைக்கும் எப்ப வேணாலும் வரலாம். அது நார்மல் தான், பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஆனா இந்த மாதிரி கொஞ்சமா தான் இருக்கு, ஸ்கேண்டியா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே, ஆனா ஒரு சில அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்கேண்டி ஆயிட்டு 3rd and 4th டே கொஞ்சம் ஃப்ளோ அதிகமா இருக்கலாம். என்ன நீங்க நோட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மந்த்க்கு வர ஒரு சைக்கிள்ல, அதாவது ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல 1 or 3 days அது மினிமம் 2 days ஆவது ஃப்ளோ அதிகமா இருக்கு அப்படின்னா தட் இஸ் நார்மல். டோன்ட் வரி அபவுட் இட். இல்ல எல்லா நாளுமே எனக்கு ரொம்ப ஸ்கேண்டியாவே தான் இருக்கு, ஃப்ளோவே இல்ல அப்படின்னா கண்டிப்பா அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டிய அவசியம். நீங்க வெயிட் பண்ணுங்க. பிகாஸ் இன்னைக்கு மேபி இல்ல நாளைக்கு அந்த மாதிரி ஃப்ளோ அதிகமா இருந்ததுன்னா தட் இஸ் நார்மல். உங்களுக்கு அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நியர்பை பிரான்ச் பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வரலாம். நம்ம மெடிசன்ஸ் எடுத்துட்டோம்னா கண்டிப்பா நார்மல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, நன்றி உங்களின் நிலைப்புக்கு. இப்போ நம்ம ஒரு பழக்கத்தை இல்லாம பண்றதுக்கு, இப்போ போதையோ இல்ல குடிப்பழக்கம் இல்லாம பண்றதுக்கு வேற எதுலையாவது அது மாதிரி ஒரு நாட்டத்தை கொண்டு வந்தா அது நிச்சயமா அது இல்லாம பண்ண முடியுமா? கண்டிப்பா. ஆக்சுவலி என்னன்னா நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோம்னு சொன்னோம் இல்லையா? கவுன்சிலிங் கொடுக்கும்போது அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். என்னன்னா அவங்க அதுலவே அதை ஊன்றி இருக்கிறதுக்கு என்ன காரணம், அவங்களுக்கு வேற எந்த ஒரு தாட்டும் இல்ல, அதுதானே காரணம். அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஒரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் கவிதா மேம். எங்க இருந்து பேசுறீங்க? மலமேட்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. மேம் சொல்லுங்கம்மா. என் பேர் கவிதா. எனக்கு 2 பாப்பா மேம், 2மே சிசேரியன் தான். ஓகே. இடையில ஒரு பாப்பா இப்போ ஒரு 20 நாள் ஆயிடுச்சு, பையன் ஒருத்தர் இறந்துட்டான். ஓகே. திரும்ப ஆபரேஷன் பண்ண முடியுமா? 2 சிசேரியன் தான், திரும்ப ஆபரேஷன் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? எத்தனை? ஓகே. ஆக்சுவலி உங்களுக்கு சிசேரியன் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? கடைசியா குழந்தை வயசு? பாப்பாவோட வயசு 6 வயசு, இறந்துட்டு கூட இந்த ஆபரேஷன் பண்ணி 6 வருஷம் ஆகுது. ஓகே, பயப்பட வேண்டாம், நீங்க வரி பண்ண வேண்டாமா. கண்டிப்பா ரீகானலைசேஷன் அப்படிங்கிற ஒரு சர்ஜரி இருக்கு. அது நீங்க மூலமா குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க மனம் வேறங்க வேண்டாம். கண்டிப்பா சர்ஜரி இப்ப வந்து நவடேஸ்ல வந்து இப்ப குழந்தை பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்ல. ரீகானலைசேஷன் பண்ணி குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறைய இருக்கு, பயப்பட வேண்டாம். ஓகே, நன்றி உங்களின் நிலைப்புக்கு. இப்ப கவுன்சிலிங் கொடுக்குறோம்னு சொல்றீங்க இல்லையா? பட் அவங்க விருப்பப்பட்டு அவங்கள கூட்டிட்டு வரணுமா? என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்க கவுன்சிலிங்ல கொடுக்குறீங்க? ஆக்சுவலி இப்போ கவுன்சிலிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா அவங்க ஒன்ஸ் விருப்பம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா நமக்கு வந்து கவுன்சிலிங் பார்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இல்ல
அவங்களுக்கு கன்சர்ன் பர்சனுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு முதல் புரிய வைக்கணும். நீங்க என்ன மாதிரியான பழக்கத்துக்கு ஆளாயிருக்கீங்க, அதனால என்னெல்லாம் பின் விளைவுகள் வரும், அதனால உங்களோட ஃபேமிலியில என்னெல்லாம் ஸ்பாயில் ஆகும், உங்களோட கன்சர்ன் பர்சன்ஸ் எல்லாம், அதாவது ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், சொசைட்டி பீப்புள் உங்களை எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்கணும் போது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்களோட மைண்ட் எந்த அளவுக்கு அது பாதிச்சிருக்கு அப்படிங்கறத சொல்லணும். இதுக்கப்புறம் அவங்களுக்கு டைவர்ஷன்ஸ் அவங்களுக்கு கொண்டுட்டு போகணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்னொரு நேர் பார்த்தலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம். பேர் சொல்லுங்க மேம். என்னுடைய பேர் ராம் மேம். விழுப்புரத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே, டாக்டர் பேசுங்க. சொல்லுங்க சார். ஹலோ. சொல்லுங்க சார். மேம், எனக்கு கண்ணெல்லாம் எரியுது மேம், ரொம்ப எரியுது. நான் எங்க ஐ டெஸ்ட் பண்ணாலும் ஐல எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றாங்க. இது என்ன மாதிரி ப்ராப்ளம் மேம்? அதுவும் என்ன ஒர்க் பண்றீங்க? நான் இப்போ படிச்சிட்டு இருக்கேன் மேம். எம்எஸ்சி ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். கண்ணெல்லாம் எரியுது. டிராவல் பண்ணாலும், பைக்ல டிராவல் பண்ணாலும் கண்ணெல்லாம் ரெட் ஆகி எரிஞ்சிட்டே இருக்கு. ஓகே. அலர்ஜிக் டுவர்ட்ஸ் டஸ்ட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓகேங்களா? அலர்ஜின்லாம் எதுவும் இல்ல மேம். இல்ல, உங்களுக்கு ஆக்சுவலி என்னன்னா அலர்ஜிக் டுவர்ட்ஸ் டஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, இல்லைன்னா ஓவர் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது ரெண்டும் தான் காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓவர் ஸ்ட்ரெயின்னால, அதாவது நம்ம ரொம்ப அதிகமா படிக்கிறதுனாலையும், இல்லைன்னா நம்ம எக்ஸ்போஷர், அதாவது என்வாயன்மெண்ட், பைக்ல போகும்போது இல்ல பஸ்ல போகும்போது கூட நம்ம காத்து, எதிர்காத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஃபேஸ்ல படும்போது காத்துல இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத தூசிகள் நம்ம கண்ணில் படுறது கூட, அதனாலையும் கண் எரிச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா அதனாலையும் கண் எரிச்சல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தூக்கமின்மைனாலையும் கண் எரிச்சல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு எதனால அப்படிங்கிறத பார்த்து நீங்க அதை ப்ரிவென்ட் பண்ணலாம். இல்ல ப்ரிவென்ட் பண்ணியும் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னா நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்க, கண்டிப்பா மெடிசன்ஸ் கொடுத்து சரி பண்ணி. நன்றி. உங்களுடைய நிலைப்புக்கு இப்போ இந்த அடிக்ஷன் சொல்றதே வராமல், அதாவது ப்ரிகாஷன் வச்சுக்கலாம், இல்ல அந்த பக்கமே போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சுவலி என்னன்னா, நம்ம சரியான பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு பேரண்ட்ஸ் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்னொரு விஷயம், சில வீட்டுல வந்து பேரண்ட்ஸே வந்து ப்ராப்பரா கைட் பண்ணாததுனாலதான் குழந்தைங்க அந்த மாதிரி போறாங்க. ஆனா என்னன்னா, சரியான ஒழுக்கமான பழக்க வழக்கங்களை கரெக்டா ஃபாலோ, இப்படிதான் வாழணும் அப்படிங்கறது வாழ்றோம் அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாத பழக்கங்கள் எதுவும் வராது. நிச்சயமா டாக்டர். ஒரு நேயர் பார்த்தலாம். வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க. சேத்தூர்ல இருந்து மகாராஜாதி பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. டாக்டர்கிட்ட பேசணும். சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. இல்ல, கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்ல. ஓகே. அது வந்து இப்பதான் ஒரு 50 நாள் நின்னுச்சு. ஓகே. அது இப்ப நம்ம 4 நாளா தொயந்து பட்டுக்கிட்டே இருந்தது, வெளியேறிடுச்சு. ஓகே. ஆக்சுவலி 50 நாள் நீங்க சொல்றது, நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா பிரெக்னன்சி டெஸ்ட்? எல்லாமே பார்த்தோம். பார்த்துட்டு வந்து அது வந்து பாசிட்டிவ் தான் வந்ததுங்களா? தாங்கக்கூடிய சக்தி இல்லைன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா நீங்க கொஞ்சம் என்னன்னா, இப்போ ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அதனால ஒன்றும் வரி பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் கன்சியூமெண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய இப்ப எல்லாம் சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க நெக்ஸ்ட் டைம் நீங்க இந்த மாதிரியான போஸ்ட்போனிங் இருந்ததுன்னா, அதாவது இந்த மாதிரி தூரம் தள்ளி போயிருக்கு, கன்சீவ் ஆயிருக்கும், கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்க 2 வீலர் டிரைவ் பண்ணாதீங்க, அதாவது 2 வீலர்ல டிராவல் பண்ணாதீங்க. பஸ்ல கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெஸ்ட்ல இருங்க. எந்த ஒரு அதிகமான வேலைகளும் செய்யாம கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டைமுங்கும் போது நம்ம தெரியாம ஒரு அதிர்ச்சியான வேலைகளை கொஞ்சம் செஞ்சோம் அப்படின்னா அதனால கூட இந்த மாதிரியான வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணாலே கண்டிப்பா நின்றுடும். இல்ல அது மாதிரி பண்ணியும் இல்ல நிக்கல அப்படின்னா கண்டிப்பா நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்க. மெடிசன்ஸ் இருக்கு அதுக்கான, அதாவது தாங்கிக்க முடியாத சக்தினால அபார்ட் ஆகிறதுக்கான மெடிசன்ஸ் நிறைய இருக்கு. கண்டிப்பா அதை கொடுக்கறது மூலமா நமக்கு ஈஸியா கன்சியூமெண்ட் ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. என் பேர் வேணுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஈரோட்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. மேடம், இந்த மாதிரி நான் வந்து 20ஆம் தேதி பீரியட் ஆகுதுங்க. ஓகே. நான் வந்து இப்போ 8 days வந்து எனக்கு தள்ளி இருக்குதுங்க ஒரு நாள். ஓகே. இப்போ வந்து என்ன பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கல நான். ஓகே. 8 days தான் தள்ளி இருக்கு இல்லையா? ஆமா. பெயின் வந்து அந்த தொப்பு கிட்ட மட்டும் அதிகமா இருக்குதுங்க. ஓகே. அதுக்காக பயப்பட வேண்டாமா நீங்க? பெயின் இருக்குதுலாம் பயப்பட வேண்டாம். நீங்க இப்பவே செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் பிரெக் கார்டு வாங்கி, யூரின் பிரெக் கார்டு வாங்கி அதுல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் பாசிட்டிவ்னு வந்ததுன்னா தட் இஸ் குட்.
நெகட்டிவ்னு வந்ததுன்னா நீங்க worry பண்ண வேண்டாம். இன்னொரு 10 டேஸ் டைம் கொடுத்துட்டு 10 டேஸ் கழிச்சு அகைன் இதே மாதிரி ரீசெக் பண்ணி பார்க்கணும். அப்பவும் நெகட்டிவ்னு வருது அப்படின்னா தான் நீங்க அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்க்கு போகலாம். ஓகே, நன்றிம்மா. உங்களின் நிலைப்புக்கு அடிக்ஷன் இதனால வரக்கூடிய பக்க விளைவுகள் என்ன? எஸ், நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, ஃபுல்லாவே அதாவது எல்லாருமே அஃபெக்ட் ஆயிடுவாங்க. அவங்க மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலி, அவங்க உடல் ரீதியாக என்னென்ன எஃபெக்ட்னு நம்ம பார்க்கலாம். ஒரு நேர் பார்த்தலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் லட்சுமி மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க ராஜபாளையத்துல இருந்து கால் பண்றோம். டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. டாக்டர் சொல்லுங்க. எனக்கு பீரியடுக்கு 2 நாளைக்கு முன்னாடி மார்பகம் 2 வலிக்குது. ஓகே, அதான் எதுக்கு என்ன பண்ணலாம்? இல்ல அது வந்து நார்மல் தான். ரொம்ப இன்டாலரபிளா வலிக்குதா? தாங்க முடியாத அளவுக்கு? அப்படியெல்லாம் இல்ல, மைல்டா பெயின் இருக்கு இல்லையா? அது ஒன்றும் பயப்பட வேண்டாம், அது நார்மல் தான். ஆக்சுவலா பிசியலாஜிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம். நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நார்மலான ஒரு சில மாற்றங்கள், அதாவது மாதவிடாய் வரத்துக்கான நார்மலா ஹார்மோன்ஸ்ல வரக்கூடிய சேஞ்சஸ்னால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் அது. அது வந்து எல்லா பெண்களுக்குமே அந்த மாதிரியான ஒரு வலி இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு வந்து அது உணர முடியாது, ஒரு சில பெண்களால அது உணர முடியும். சரியா? அதனால பயப்பட வேண்டாம் நீங்க. ஆனா நீங்க மந்த்லி ஒன்ஸ் ஆவது சுயமார்பா பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். அது மூலமா ஏதாவது கட்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நியர்பை ஹாஸ்பிட்டல்ல கன்சல்ட் பண்றது ரொம்பவே அவசியம். ஓகே, நன்றிம்மா. உங்களின் நிலைப்புக்கு நம்ம இடைவேளைக்கு முதல்ல பார்த்தோம் இல்லையா டாக்டர், ஹோம் இது வந்து ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு நேர் பார்த்தலாம். வணக்கம். மேடம், என் பேர் ரமேஷ் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ரமேஷ் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை ஆவடியில இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. எஸ் மேடம், ஒரு டவுட் கேட்கணும். சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். மேடம், எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நான் வந்து நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருக்கேன் மேடம். ஓகே, அதனால ஏதாவது பின்னாடி எனக்கு ப்ராப்ளம் வரும். மேரேஜ் ஆயிடுச்சு, 2 குழந்தை இருக்கு. ஓகே, அதனால எனக்கு ஏதாவது பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வருமா இல்ல என்னன்னு தெரியும். இல்ல உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் வந்து அதே மாதிரியே நார்மலா இருக்கா? என்ன மேடம் புரியல? உங்களுக்கு டே டைம்ல தூங்குற அந்த தூக்கத்தின் அளவு போதுமானதா இருக்கா, இல்ல அதனால டயர்ட்னஸ் இல்ல பாடியில ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் தெரியல எதுவும், இப்ப கொஞ்ச நாளா வந்து 1 வீக்கா வந்து ஒரு மாதிரி டயர்ட்னஸா தெரியுது. ஓகே, அதுதான் தெரியல, அதுதான் டவுட் இருக்கு. இல்ல ஆக்சுவலா என்னன்னா, நீங்க கண்டினியூஸா அதே நைட் ஷிஃப்ட்ல தான் போயிட்டு இருக்கீங்கன்னா உங்க பாடி கிளாக் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆயிடும். இல்ல 1 வீக் நைட் ஷிஃப்ட் 1 வீக் டே ஷிஃப்ட் அது ஓகே மேடம். உடம்பு வந்து இப்போ வந்து ரொம்ப சாப்பிடலாம் கூட உடம்பு அப்படியே குண்டாயிட்டே போகுது மேடம். இல்ல ஆக்சுவலா என்ன the thing is, அதுதான் நான் சொல்றேன், கண்டினியூஸா ஒரே ஷிஃப்ட்ல போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட பாடி கிளாக் வந்து அதுக்கு சூட் ஆயிடும். இல்ல ஆல்டர்னேட்டா நீங்க சேஞ்ச் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல பாடி கிளாக் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? இல்ல மேடம், நான் சேஞ்ச் பண்ணல, கண்டினியூஸா தான் போயிட்டு இருக்கேன். இப்போ ஏன்னா ஃபேமிலி வந்து வைஃப் வேலைக்கு போறா, நான் இந்த மார்னிங் வர நைட்டு போறேன், அதனால கொஞ்சம் ஓகே. ஆக்சுவலி அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா தட்ஸ் குட் தான். அதனால ஒன்றும் பின்னாடி ரொம்ப பெரிய பாதிப்புகள் வராது. சரிங்க மேடம். நீங்க ஆனா நீங்க உங்களோட ஸ்லீப், உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க கேர் பண்ணி பாத்துக்கணும். ஓகே, ஓகேவா? ஓகே, ஓகே, நன்றி. உங்களின் நிலைப்புக்கு பக்க விளைவுகளை பத்தி நம்ம பேசியிருந்தோம். இப்போ என்ன வகையான அடிக்ஷன்ஸ்ல அவங்க இருக்காங்கங்கிறத பொறுத்து பக்க விளைவுகள் இருக்கும். இப்போ ஜஸ்ட் ஒரு ஆல்கஹால் கன்சியூம் பண்றாங்க, ரொம்ப நாளா கன்சியூம் பண்ணிட்டு வித்ட்ரா பண்றாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது கை நடுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெரிஞ்சது. ஓகே, நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். இன்னொரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. நான் ஹாஜரா பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகே, சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வியில கேளுங்க. ஹலோ மேம், எனக்கு irregular periods ஆகுது. சோ அதுக்காக எக்ஸசைஸ் அது மாதிரி ஃபுட் அது மாதிரி சொல்ல முடியுமா? irregular periodsக்கு அதாவது நீங்க ஒபேசிட்டியா இருக்கீங்களா, ஒபேஸா இருக்கீங்களா, ரொம்ப குண்டா இருக்கீங்களா? இல்லையா? irregular periodsக்கு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லம்மா. ஃபைப்ரஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். ஃபைப்ரஸ் அதாவது நார்ச்சத்துக்கள் அதிகமா உள்ள வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ரொம்ப நிறைய எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ வந்து நம்ம பாடியில இருக்க unnecessary deposition of fat வந்து will reduce. அது மூலமா உங்களுக்கு நம்ம நார்மல் பீரியட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா irregular periods என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அதை நம்ம ட்ரீட் பண்ணா மட்டும் தான் சரியாகும். ஓகே, ஓகே மேம். வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? என்னம்மா? வேற எதுவும் கேட்கணுமா? நோமா. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு. நம்ம கை நடுக்கம் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க, அதாவது பக்க விளைவுகள்ல தொடர்ந்து பேசலாம். ஆக்சுவலி இப்போ பக்க விளைவு அபியூஸ் ஆஃப் ஆல்கஹால்னால நம்ம கை நடுக்கம் சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு ஒரு டல்னஸ் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும், ஒரு ட்ரௌசியாவே இருப்பாங்க, கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரௌசினஸ் இருக்கும். நாஷியா, எப்ப பார்த்தாலும் வாமிட் வர மாதிரியே இருந்துட்டே இருக்கும், ஒரு மாதிரியான ஒரு
சென்சேஷன். ஓகே ஓகே, தொடர்ந்து பேசலாம். இன்னொன்னு இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. நிவேதா மேம், வேளச்சேரி. ஓகே, டாக்டர் பேசுங்க. சொல்லுங்கம்மா. டாக்டர் சொல்லுங்கம்மா. இல்ல டாக்டர், எனக்கு மேரேஜ் ஆகி 8 months ஆகுது. ஓகே. எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஒரு 8 days-ஆ தள்ளி போயிருக்கு. சோ பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாம், தாராளமா பண்ணி பாருங்க. ஓகே மேம். இன்னொரு சின்ன டவுட் மேம். இப்போ நம்ம வந்து 2 பேரும் ஒன்னா இருக்கணும் சொல்றாங்க, கணவன் மனைவியும். அது வந்து அந்த 5 நாளுக்கு அப்புறம் தான் ஒன்னா இருந்தா கன்ஃபார்ம் ஆகுமா பேபி, இல்ல மந்த்லி எப்ப வேணா இருக்கலாமா? அப்படி இல்லைங்க. ஆக்சுவலி பீரியட்ஸா இருக்கிற 5 days வந்து யூ ஷுட் நாட் ஹேவ் அ ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணாலும் இருக்கலாம். அது கன்சீவ் ஆகிறதுக்கு இப்போ ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னா ஃப்ரம் 10th day to 22nd day is the opt day for conceivements. அப்படி இருக்கலாமா மேம்? அப்படி இருந்தா பேபி பிறக்குமா மேம்? அது எனக்கு டவுட். நாங்க அந்த 5 days-க்கு அப்புறம் ஒன்னா இருக்க முடியாது, ஏன்னா ஒரு ஆபீஸ் போறாரு. எங்களால ஒன்னா இருக்க முடியாது. ஒரு 7 days 8 days-க்கு அப்புறம் தான் ஒன்னா இருக்க முடியும். அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது மேடம். ஓகேங்களா? ஓகே, பேபி கன்ஃபார்ம் ஆகுமா மேம்? ஆக்சுவலி அது வந்து என்னன்னா எல்லா மாதங்களுமே கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கரெக்டா நம்ம ஓவுலேஷன் டைம்ல நம்மளோட எக் வந்து பிரேக் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல ஃபெர்டிலைஸ் ஆனா மட்டும்தான் நமக்கு கன்சீவ்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அது வந்து நம்ம கண்டிப்பா இதுதான் இந்த டைம்ல ஆயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தட் இஸ் a natural process. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கு, ஆல்கோஹால். இது தவிர போதை அடிமை மற்றது சாதாரணமாக குழந்தைகள்ல இருந்து நிறைய அடிக்ஷன்ஸ் இருக்கு. குழந்தைகள்ல இருந்து நம்ம அடிக்ஷன்ஸ் சொல்ல போனோம்னா நிறைய குழந்தைங்க வந்து பென்சில் சாப்பிடுவாங்க, நெயில் பாலிஷ் வந்து ஸ்மெல் பண்ணுவாங்க, நெயில் பாலிஷ் ஸ்மெல் பண்ணுவாங்க, பெட்ரோல் ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு பண்ணுவாங்க. இதெல்லாமே வந்து இந்த மாதிரியான அடிக்ஷன்ஸ். குழந்தையில வந்து அடிக்ஷன்ஸ்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சாப்பி சாப்பிடுறது, மண் சாப்பிடுறது, அது எல்லாமே. சில குழந்தை இப்ப சோப்பு கூட சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொன்னே இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. சாந்திங்க. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இப்ப கர்ப்பப்பை எடுத்தாச்சுங்க. ஓகே. இருந்தாலும் இன்னும் வயிறு வந்து வலிக்குதுங்க. அந்த தையல் போட்டதுக்கு மேல பாவாடை உரசினாலோ இல்ல நைட்டி உரசினாலோ வலிக்குதுங்க. ஓகே. அதுக்கு என்ன பண்ணலாங்க? எவ்வளவு நாள் ஆகுதுங்கம்மா? இப்ப பண்ணி நான் 55 நாள் ஆச்சுங்க. இன்னுமே வலிச்சுக்கிட்டே தான் இருக்கு. டாக்டர் கேட்டா உங்களுக்கு 3 மாசம் அப்படிதான் இருக்குங்க. ஆமா, கண்டிப்பா. நானும் இப்ப அதே பதில தான் சொல்ல வந்தேன். கண்டிப்பா இருக்கும். ஆக்சுவலி என்னன்னா ரொம்ப வலி இருக்காது, ஒரு லைட்டா ஒரு மைல்டு பெயின் இருந்துட்டா இருக்கும். என்னன்னா பிகாஸ் உள்ளார ஆர்கன்ஸ் ஒரு லேயரா தான் அவங்க ஸ்டிச் பண்ணிருப்பாங்க இல்லையா. உள்ளார எல்லாமே வந்து செட் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் 90 days, 90 நாட்கள். 45ல இருந்து 90 நாட்கள் ஆகும் அது ஃபுல்லா சரி ஆகிறதுக்கு. ஓகேங்களா? பயப்பட வேண்டாம். 90 days-க்கு அப்புறமும் அந்த மாதிரி பெயின் இருந்துட்டே இருக்கு, இல்ல அந்த தையல் போட்ட இடத்துல ஏதாவது சீல் மாதிரியோ இல்ல ஏதாவது நீர் வடிகிற மாதிரியோ இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா டாக்டரை போய் பார்க்கணும். எதுவும் இல்ல, கண்டிப்பா பெயின் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா பயப்பட வேண்டாம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜேஸ்வரி மேடம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? காஞ்சிபுரத்துல இருந்து. டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம். சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு மேடம். சரிம்மா. இன்னும் எனக்கு குழந்தை இல்ல. ஓகே. அது ஒரு 3 மாசம் 2 மாசம் அந்த மாதிரி டேட் தள்ளி போனனால அப்ப கூட கன்ஃபார்ம் பண்ண முடியல மேடம். ஓகே. ஏதாவது பீரியட்ஸ் இரெகுலாரிட்டிஸ்? இல்ல, 2 மாசம் 3 மாசம் அந்த மாதிரி தள்ளி போயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் பீரியட்ஸ் ஆயிடுது மேடம். நீர்க்கட்டிகள் ஏதாவது இருக்குன்னு சொல்லிருந்தாங்களா? இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு 4 தடவை போயிட்டு ஒன்னு நீர்க்கட்டி கரையத்துக்கோசம் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க, யூஸ் பண்ணினே இருந்தேன். ஓகே. இப்போ மறுபடியும் தள்ளி போயிட்டு இருக்கு மேடம். இப்ப பேபிக்கு 3 தடவை டேப்லெட் கொடுத்தாங்க, அப்ப கூட நிக்கல. ஓகே. ஆக்சுவலா என்னன்னா நீர்க்கட்டிகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை சரி பண்ணாதான் உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? டேப்லெட் கொடுத்தாங்க, ஒரு 3 மாசமா சாப்பிட்டேன் நானும். ஓகேமா. ஆக்சுவலி என்னன்னா அதுக்கப்புறம் நீர்க்கட்டி இருக்காங்கறத நம்ம ரீஸ்கேன் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ரீஸ்கேன் பண்ணி பார்க்கணும். இல்லைன்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச் வாங்க. வேளச்சேரி, சைதாப்பேட், அண்ணா நகர் 3 இடத்துலயும் இருக்கு சென்னையில. சரிங்களா? உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச் வாங்க. நம்ம ஃபுல்லா கேஸ் டேக்கிங் எடுத்துட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷனல் மெடிசன்ஸ் கொடுக்கலாம். அது மூலமா உங்களுக்கு நீர்க்கட்டியும் சரியாயிடும், கன்சீவ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
ஹலோ மேடம், என் பேர் ரமணி. எங்க இருந்து பேசுறீங்க? அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்க. எனக்கு குழந்தை பிறந்து 2 மாசம் ஆகுது. ஓகே. தொப்பல் கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கு. குழந்தைக்குங்களா? குழந்தைக்கு தொப்பல் பெருசா இருக்குங்களா? ஆமா, காத்து பெருசா இருக்கு. ஓகே, டோன்ட் வரி. அது ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்க அதுக்காக வேற எதுவும் வெளியில எல்லாம் வைக்க வேண்டாம். நீங்க நியர்பை கிளினிக் கூட்டிட்டு போங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு ஒரு இது இருக்கு, சால்ட் இருக்கு, அது வச்சாலே இட் வில் கம் டவுன், உள்ள போயிடும். சரிங்க, புரியல. நியர்பை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்கம்மா. ஓகேங்களா? அதனால எந்த ஒரு பாதிப்புகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல, பயப்பட வேண்டாம். நீங்க ஏதாவது புண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து கிளீன் பண்ணுவாங்க. இல்ல எதுவுமே இல்ல, ட்ரையா தான் இருக்கு, நார்மலா இருக்கு, கொஞ்சம் வெளியே மட்டும் தான் இருக்கு அப்படின்னா பயப்பட வேண்டாம். குழந்தை பெருசாகும் போது அதுவே உள்ளர அப்சர்வ் ஆயிக்கும். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த சுண்ணாம்பு சாப்பிடுறது, சவர்க்கரை சாப்பிடுறது, இதை வந்து நம்ம அடிக்ஷன் எடுத்துக்கலாமா, இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு விட்டமின்ஸ் குறைபாடு இருக்கு அதனால? இல்ல ஆக்சுவலி அது வந்து இப்போ ஒரு சாக் பீஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, மண் சாப்பிடுறாங்க அப்படின்னா இட் மே பி டெஃபிஷியன்சிஸ். ஆனா இப்போ ஒரு நெயில் பாலிஷ் ஸ்மெல் எடுத்துக்கிறாங்க, இல்ல பெட்ரோல் ஸ்மெல், இல்ல அந்த மாதிரி ஒரு சில வந்து கையில வந்துட்டு பெர்ஃப்யூம் எப்பவுமே தடவிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா அதை நம்ம டெஃபிஷியன்சின்னு எடுத்துக்க முடியாது. ஓகே, ஒரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் வந்து ரேவதி. எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சி மாவட்டத்துல இருந்து. டாக்டர்கிட்ட பேசுங்க. மேடத்திட்ட ஒரு டவுட் கேட்க. சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்க மேடம். அது வந்து எனக்கு வந்து கல்யாணம் ஆகி வந்து 8 வருஷம் ஆகுது. ஓகே. ஒரு பையன் இருக்கான் 6 வயசுல. ஓகே. இது வந்து irregular periods. சரிங்கம்மா. மாசம் கரெக்டா வராது. ஓகே. 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். சரிங்கம்மா. அப்படிங்கிறப்ப இதுல வந்து மத்த மெடிசன்ஸ் இதுல செக் பண்ணப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நார்மலா இருக்குது. ஓகே. ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. இப்போ நீங்க செகண்ட் பேபி ட்ரை பண்றீங்களா? எது மாதிரி இருக்கா? ஆக்சுவலி இந்த மாதிரியான irregular periodsக்கு கண்டிப்பா மெடிசன்ஸ் இருக்கு ஹோமியோபதியில. சரிங்களா? பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வேற அதாவது irregular periods எந்த காரணத்தினால வருது அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம கண்டிப்பா அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஒன்னு நீர்க்கட்டிகள்னால வரலாம், இல்லைன்னா தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் வரலாம், இல்லைன்னா டயபெட்டிக் இருந்தா அந்த மாதிரியான irregular periods வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? என்ன காரணத்தினால irregular periods வருது அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம அந்த காரணத்தை சரி பண்ணா மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். ஓகேம்மா, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொன்னு நம்ம பார்த்துலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், பேசுறேன் மேம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகே மேம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு மேரேஜ் ஆகி வந்து 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா 3 இயர்ஸ் கழிச்சுதான் எனக்கு பேபி வந்து ஃபார்ம் ஆச்சு. அது வந்து சிசேரியன் மூலமா எடுத்துட்டாங்க. ஏற்கனவே எனக்கு சின்ன வயசுலயே வந்து ஓவரி, ரைட் சைடு ஓவரி வந்து ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் பேபி ஃபார்ம் ஆகி சிசேரியன் மூலமா எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேட் வந்து நான் போட்டுட்டே இருந்தேன். 55 கிலோ கல்யாணம் ஆகி வந்தப்போ 58 கிலோ இருந்தேன். இப்போ வந்து 100 kg இருக்கேன். பாப்பாவுக்கு வந்து 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 7 மந்த்துக்கு முன்னாடி எனக்கு வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு. நான் ஒரு 6 மந்த் வயிற்றுலயே இருந்து அபார்ஷன் ஆயிடுச்சு. ஸோ வயிறும் ஊட்டமாவே இருக்கு. அதே நேரத்துல வந்து இப்ப ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரெஷர் பாத்தீங்கன்னா 167, ஹார்ட் பீட் வந்து 114 இருக்கு, அவ்வளவு இருக்கு. இப்ப செகண்ட் பேபி வந்து நர்ஸ் வந்து இங்க இடையில இங்க பக்கத்துல இருக்கிற நர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க 1 இயர் அல்லது 2 இயர்ஸ்க்குள்ள ஒரு செகண்ட் பேபி வந்து மூவ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு பேபியோட நிப்பாட்டிக்கோங்கன்ற மாதிரி சொன்னாங்க. செகண்ட் பேபி உங்களுக்கு வேணும் மேம். என்னோட ஏஜ் பாத்தீங்கன்னா 28, அவரோட ஏஜ் வந்து 41. ஆக்சுவலா என்னன்னா உங்களுக்கு அவங்களோட பிபி லெவல் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத அதான் சொன்னீங்க நீங்க 167 இருக்கு அப்படின்னு. பிபி லெவல் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பேபி போறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம அதுக்குரிய மெடிசன்ஸ் கொடுத்து கண்டிப்பா சரி பண்ணிடலாம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இந்த நிகழ்ச்சி மூலமாக அடிக்ஷன் பத்தி நம்ம நிறையவே பேசணும். நிச்சயமா இது ஒரு நல்ல டாபிக். ஏன்னா நிறைய பேருக்கு இது விழிப்புணர்வு இருந்தும் இல்லாம இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியும் வழக்கம் போல கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி.
என்ன நேர்களே என்ற நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க. இதை சொல்லும் போது எனக்கு ஒரு குரல் கூட ஞாபகம் வருது. ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்லுவாங்க. மேம் சொன்ன மாதிரி ஒழுக்கம்ங்கிறது மிகவும் முக்கியமானது. இதன் மூலமாக இந்த அடிக்ஷனுங்கிறதே இல்லாம பண்ணலாம்ங்கிற ஒரு வார்த்தையை கூட சொன்னாங்க. இவங்க வந்து பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் நித்யா அவர்கள் வந்து மிகவும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பினை எடுத்து விளக்கமாக சொன்னாங்க. இன்னும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.